திரு ராமன் சார், இப்போ இந்த நிலைகளில் வந்து கர்நாடக அரசில் இன்றைக்கி நம்மளோட தோழர்கள் சொன்னாங்க, கர்நாடக அரசில் காங்கிரஸினுடைய அரசு தான் நடக்குது. ஆனாலும் அவர்கள் இணக்கமான போக்கு இந்த பிடிபிஎஸ்ங்கிற ஸ்கீமில் மைய அரசை பேசி சமாதானமாக செய்கிறாங்க. அதுமாதிரி ஆந்திரா வந்து ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட், அவங்க செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கர்நாடகாவும் பண்ணுறாங்க, அரசு செய்யாமல் இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா ஒரு டிசன்ட் வாய்ஸ், எதை எடுத்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்போ நீங்கள் அரசியல் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? விவசாயிகளுடைய கேள்வி. இது மாம்பழ பிரச்சனை இல்லை, மாம்பழ பிரச்சனை திண்டிவனம் அங்கங்கே நடக்கிற மாதிரியான பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த பெரும் சமூக பிரச்சனை, சமூக அவலம். எப்படி பார்க்கின்றீர்கள்? இன்றைய நாளைக்கு வந்து இன்றைய தேதி வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல் முறையாக பதவி ஏற்பு நடத்தி முதலமைச்சராக பதவி ஏற்படுத்திய இனிமையான ஒரு நாளாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் முதல் முறையாக பதவியேற்ற நாள். ஆமாம், ஜூன் 24 சார், உங்களுக்கு நல்ல 91 முதல் முறையாக பதிவிட்டு நம்முடைய ஜெயபிளஸ் தொலைக்காட்சியில் தான் காலையில் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறி தான் ஆக வேண்டும். ஏன்னா அவங்கள ஏன் நினைவு கூறனா, இன்றைக்கி இந்த மாம்பழம் மேட்டரில் இது கூறியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லட்சிய வேங்கையாக செயல்பட்டவங்க. விவசாயத்துக்குன்னு வந்து பொதுவாக அந்த மாங்கனினா முக்கனியில் ஒரு கனி மாங்கனி. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம்னு சின்ன பிள்ளையிலே இது பண்ணுறாங்க. அதே போல் கவிஞர்களும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட என்ன பண்ணுறாருன்னா, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டுமென்றான். இதை பாடு எதுக்குன்னா, இந்த மாம்பழ சீசனை பார்க்கும்போது எல்லோ மக்களுக்கும் அந்த மாம்பழத்தை வச்சு பாடலிட ஒரு நிலைப்பாடு. அது பாருங்க, மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் அந்த பாடல். ஆனால் அதுக்கு இன்னொரு பாருங்க, கவிஞர்களும் மாம்பழத்தை அதுக்கு பாருங்க அரசாங்கம் நேசிக்க மாட்டாங்க. ஆமாம், அது அடுத்து பாருங்க அமைதி, அதாவது சுமேதாங்கி படத்தில் ஓ ஹோ மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு யார் வருவை கண்டு வாடுவது இன்று. எதுக்கு இந்த வாடுவது என்றால், இன்னைக்கு விவசாயம் பண்ணக்கூடிய மாம்பழம் விவசாயம் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகள் தொழிலாளிக்கும் இன்றைக்கி மனசாலும் உள்ளத்தாலும் பொருளாதார ரீதியாலும் வாடி போய் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம், தேனி, திண்டுக்கல் இங்கே தான் மாம்பழம் அதிகமான விளைச்சல். ஆனால் அதிகமாக உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டமும் தருமபுரி மாவட்டம் தான். இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாம்பழம் கடைசி போன ஆண்டு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாயும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இந்த முறை அப்புறம் 4 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாத உள்ள நிலவில் இருக்குது. ஏன்னா ஆந்திரா மாநில அரசு அங்கே ஆந்திராவில் பழச்சாறு அந்த கம்பெனி நிறுவனங்கள்ட்ட நீங்கள் அங்கே வாங்காதீங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கே நிறைய ஏகப்பட்ட இதை விளைச்சல் அதிகமாக போச்சு என்பது கர்நாடக அரசும் தமிழ்நாடு ஆந்திரா அரசும் அந்த நிலைப்பாட்டுக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள வேளாண்மைத்துறை அமைச்சரோ அல்லது தோட்டத்துறையினுடைய இயக்குநரான குமரவேல் பாண்டியனோ அதை பற்றி அவங்க கண்டுக்கிடவே இல்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து திருவள்ளூர் மாவட்டம் இன்றைக்கி நிலைமை என்ன, திருவள்ளூர் மாவட்டமும் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல ஏக்கர் மாந்தோப்புகளை கார்பரேட் கம்பெனி மூலமாக ஒரு அன்கோ போட்டு 22 சென்ட் போட்டு விற்க நிலைமை விவசாயிகளுக்கு மனநிலை ஆகி போச்சு. இப்போ மாந்தோப்பு இன்றைக்கி இந்த ஜெயபிளஸ் இந்த தலைப்பை போட்டோன்னா, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் பல மாந்தோப்பினுடைய அசோசியேஷன் தலைவர்கள்லாம் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாமரத்தில் பூ பூக்கும்போது 3 முறை அங்கே மருந்து அடிக்கிறோம், ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா ஆகுது. அதாவது பூ பூக்கும்போது எங்கேயும் உதிராமல் இருக்கிறதுக்கும் பூச்சி கடிக்காமல் இருக்கும் அது ஒரு மருந்து, அப்புறம் பிஞ்சிக்கு ஒரு மருந்து, பிஞ்சு பெருசாக அதை காணியாக மறுக்கூட மருந்து. அப்போ பூவாகி வடுவாகி காயாகி கனியாகி பழமாகி வரும்பொழுது பழத்துக்குள்ளே புழு இருக்குது. இவ்வளவு நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் இல்லைன்னா, ஒரு 10 ஏக்கரில் போட்டால் 3 லட்ச ரூபா அந்த விவசாயத்துக்கு அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா, அப்போ இன்றைக்கி வந்து ஏரியிலையும் குளத்துலையும் கொண்டு மீன்களுக்கு இதுவும் குப்பையிலும் கொண்டு கூட்டும் போது விவசாயிகள், ஏன்னா நீங்கள் பொங்கல் நேரத்தில் தமிழ்நாட்டில் விவசாயிகளை பார்த்தீங்களா, மஞ்சள் கரும்பு கிழங்கு வகைகள், காட்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லாம் காட்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்தை நம்பி பொங்கலை நம்பி, அந்த பொங்கல் நம்பி தான் கிராமப்புறங்களில் பெண்களுக்கு சீமந்த நிகழ்ச்சி, வளைகாப்பு நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, மஞ்சள் கட்டை விழா நிகழ்ச்சிலாம் அதை வச்சு இன்றைக்கும் கிராமத்தில் நடக்குது.
அதே போல் இந்த மாம்பழ சீசன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழம் சீசன் போகும்போது நம்ம விளைஞ்சு விற்றோம்னா இவ்வளோ பணம் கிடைக்கும், கடன் தீர்த்தரலாம், பையனுக்கு காலேஜ் சீட் பணம் கொடுக்கணும், மகளுக்கு இது கொடுக்கணும், சொல்லி இந்த மாதிரி தான் விவசாயத்தில் கிராமத்தில் பண்ணுறாங்க. ஆனால் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கிடாமல் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, வேளாண்மைத்துறை அமைச்சர் பல பொதுக்கூட்டங்களில் அவருடைய பிஏக்களே கண்ணாப்புனா வாங்கி வந்த மாதிரி திட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் மேடையில் அவர் என்ன பண்ணாரு, துறையை விட்டுக்கிட்டு இதில் என்னென்ன அடிக்க முடியுமோ அதர துறையில் டிரான்ஸ்ஃபருக்கு அவர் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தோட்டக்கலை இயக்குனர் குமரவேல் பாண்டியன் இருக்கார்ல, இந்த குமரவேல் பாண்டியன் யார் தெரியுமா? சென்னை மாநகராட்சியில் பணிகள் ஒர்க்கு டிசின்னு சொல்ல பணிகள் துறையில் டிசியாக இருந்தவர். அதன் பிறகு வேலூர் மாவட்ட கலெக்டராக இருந்தார். அவர் வந்து தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த பரபரப்பான ஒரு லாகாவில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மருமகன். இப்போ சொல்லுங்கள், அவர் மக்களை எப்படிங்க சந்திப்பார்? சரி, அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசு துறை அதிகாரி 3ஆக பிரிங்க, ஏபிசி. இன்றைக்கி கலெக்டரும் சரி, டிஆர்ஓக்களும் சரி, அதே மாதிரி அமைச்சர்களும் சரி, அமைச்சர் பிஏக்களும் சரி, சாமானிய மக்கள்கிட்ட மனுக்கள் வாங்குறதே கிடையாது சார். அந்த மனுக்கள் வாங்கினா கீழே அடியில் குப்பைத்தொட்டி இருக்கும்போது டஸ்ட்பின்ல கிடக்கும். அப்போ அந்த விவசாயிகளை நீங்கள் என்ன மதிக்கிறீங்க? விவசாயிகள் தமிழகத்தில் இதுவரையிலும் எந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாவது இந்த அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதா? அதுக்கு அடுத்த படிப்பாருங்க, ஐயா உழவர் சந்தை ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் காய்கறிகள் பலவைகளை உற்பத்தி செய்து பொதுவான இடத்தில் உழவர் சந்தையில் கொண்டு வந்தால் அந்த உழவர் சந்தையில் கொண்டு வருகின்ற போது அவர்கள் விளைச்சல் நிலத்தில் உள்ள காய்கறி கனி வகைகளை விற்பனை செய்வதற்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஏடிக்கள், மாவட்ட டிடிக்கள் உட்கார்ந்து அதை விலை பேசி சந்தையில் விற்க வேண்டும் என்பது அவருடைய விவசாயத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? ஐயா பருத்தி உற்பத்தியில் பருத்தி விவசாயம் என்ன பண்ணுறாங்களோ, கரும்பு விவசாயம் என்ன பண்ணுறாங்களோ, நெல் விவசாயம் எப்படி அதிகாரிகளே புறக்கிறவங்களை வச்சு டீல் பண்ணி நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற நிலைப்பாடு போல் இன்னைக்கு வேளாண்மை துறையிலையும் ஏடிக்கள் டிடிக்கள் வந்து புரோக்கர்களாக உட்கார்ந்து கொண்டு வரக்கூடிய வெண்டைக்காய், சுண்டக்காய், கத்திரிக்காய், காரம் எதுவாக இருந்தாலும் அடிமாடு மாதிரி விலையை கேட்டு அந்த விவசாயம் என்ன பண்ண வேறு வழி இல்லைன்னு கேட்குற விலைக்கு விற்றுக்கிட்டு ஓட விட்டுக்கிட்டு இவங்க வந்து உள்ளுக்குள்ள கமிஷன் பேக்ஸில் வச்சு முழுக்க கமிஷன் பண்ணி இதில் எப்படி உங்களுக்கு பால்வளத்துறையில் கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்து அதிகமான விவசாயிகள் இருக்குதோ அங்கு தான் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்குவாங்க. அதே போல் இந்த விவசாயத்துறையை பொறுத்தவரையும் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக விவசாயம் உள்ளதோ அந்தந்த மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் கொடுப்பதை கொடுத்து அங்கு உழவர் சந்தையில் வந்து எடுத்துக்கொண்டால் எப்படிங்க விவசாய வாழ்க்கை செழிக்குன்னு சொல்லுங்கள். நேரம் முடிஞ்சது. திருராமன் அதாவது இந்த மாம்பழம் மேட்டர் திரும்ப கொண்டு வரேன். இந்த மாம்பழத்தில் வந்து நிற்கிறீங்க. இந்த மாம்பழ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சாம்பள்ளின்னு வில்லேஜ் இருக்குது. போச்சாம்பள்ளி, அந்த போச்சாம்பள்ளி கூலிங் பிளான்ட்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டம் ஆரம்பிச்சது. அதாவது காய்கறி வகைகளை 2 மாதம் வரைக்கும் பதப்படுத்தி குடோன் மாதிரி, அது இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் எப்படி பழங்களை பதிக்கப்படுத்த குடோன் இருக்குதோ அதே மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. இப்போ அது செயல்பாட்டில் கிடையாது. ஆனால் அந்த இடத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சரின் உறவினர் ஒருவர் அந்த கூலிங் பிளான்ட்டை லீஸில் எடுத்து நடத்த போகிறாரு. 2வது, இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் இந்த மாம்பழம் மேட்டர் இருக்கு இல்லையா, அதில் என்ன உள்குத்து தெரியுமா? அந்த 2 மாவட்டத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த மிக பிரமாண்டமான விஐபிகள் பல ஏக்கர் இடங்களை வாங்கி குமித்துள்ளார்கள். காரணம், பெங்களூர் அண்ட் ஓசூரில் விமான நிலையத்துடைய சிஸ்டம்லாம் வருதில்ல, இந்த வரதுனால இந்த விவசாயி உடனே கேட்ட விலைக்கு விற்றுட்டு ஐயா லாஸு, விவசாயம் பண்ண முடியாது, இந்தாங்க ஐயா பிடிங்க ஐயா, 10 ரூபா பொருளாக 2 ரூபா கொடுங்கன்னு சொல்லி இடத்தையெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு திட்டமும் இதுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்குது ஐயா. இப்போ திருப்புகழ் கமிட்டிக்கு வருவோம். திருப்புகழ் கமிட்டி அந்த கமிட்டியை டெவலப்மெண்ட் பண்ணி திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தால் சம்பாதிக்க முடியாது. திருப்புகழ் கமிட்டியை நடைமுறை கொண்டு தான் சம்பாதிக்க முடியாது. ஆகவே திருப்புகழ் கமிட்டி அறிவித்த அந்த அறிக்கைகளை வாங்கி கொண்டு வைத்து விட்டார்கள். திருப்புகழ் கமிட்டி எதை பற்றின்னு சொல்லுங்க, மக்கள் பார்க்கறன்னு தெரியாது. திருப்புகழ் கமிட்டி சென்னை மாநகராட்சி மழை காலத்தில் அது தண்ணி தேங்கிறதுக்கு கட்டமைப்பு, பஸ் ரோட்டு போன்ற பல திட்டங்கள் மட்டுமல்ல, மழை காலத்தில் சிஆர்ஆர்டி என்ற நிலைய திட்டத்தின் மூலமாகவும் அந்த மழைநீர் கால்வாய் ஸ்டாம் வாட்டர் ஸ்கீம் திட்டத்தின் மூலமாகவும் அங்கங்கே ரகசியமாக ஆற்றுக்குள்ளே பெரிய பாறாங்கல்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்போ தண்ணி மழை ஏறும்போது தண்ணி உங்கள் வீட்டில் ஸ்டோரேஜ் ஆகும். அதுக்கு பிறகு உடனே ஜேசிபியை கொண்டு வருவோம், ஓசை கொண்டு வருவோம், டிராக்டரை கொண்டு வருவோம், மோட்டரை வைப்போம், அடிப்போம், உடைப்போம், அந்த கழுத்துக்கு உடைய போட்டோன்னா பில்லு போட்டுருமா இல்லையா? ஐயா, இதெல்லாம் நாங்கள் சொல்லணுமா? இதெல்லாம் கலைந்து திருப்புகழ் கமிட்டி செவ்வாயாக ஒரு திட்டம் வடிவமைத்துள்ளது. அந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தால் பில்லு போட முடியாதுங்க. அவ்வளவுதாங்க விஷயம். இடைஞ்சலா. ஆமா, அவ்வளவுதான். அதனால இந்த விவகாரத்தை வெளியே சொல்ல. ஆமா, அப்படிதானே.